அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய லைஃப்ல நிறைய போராட்டங்கள், கஷ்டங்கள், சோதனைகளை நாம பார்த்தோம். How did he deal with these struggles, difficulties and persecution? இந்த மாதிரி கஷ்டங்கள், சோதனைகள், அடக்குமுறைகள். ஏன்னா குறைஷிகள் சுதந்திரமா நம்முடைய நபியையோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்களையோ விட்டு வைக்கல, சுதந்திரமா விடல, அடக்குறாங்க. நீங்க இஸ்லாம சொல்வீங்களா, குர்ஆனை நீங்க மக்களுக்கு பரப்புவீங்களா, ஓ நீங்க நபின்னு உங்களுக்கு சொல்வீங்களா, நாங்க விட மாட்டோம், விட்டா அவ்வளவுதான், எங்களையெல்லாம் எங்க மதத்தை நீங்க காலி பண்ணிடுவீங்க, ஏன் நாங்க வணங்கிட்டு இருக்கிற சிலைகளை எல்லாம் காலி பண்ணிடுவீங்க, ஆகவே உங்களை எப்படியாவது அடக்கி உங்களை ஒழிச்சு கட்டி நாங்க என்னென்ன பிளான் பண்ண முடியுமோ அதையெல்லாம் நாங்க செய்தே தீருவோம் அப்படின்னு இறங்கியவங்க தான் குறைஷ் பீப்பிள். ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த ஊர் மக்கள், அதுவும் அவங்களுடைய பிளட் ரிலேட்டிவ்ஸா இருந்தவங்க கூட. சரியா? அப்போ இப்படி நிறைய பேர் ரசூலுல்லாஹ்வுக்கும் சஹாபாக்களுக்கும் இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரா, இன்னும் சொல்ல போனா மதீனாவுக்கு எதிரா. ஏன்னா மதீனா பீப்புள் அன்சார் மதீனாவிலேயே இருந்தாங்க இல்லையா, அவங்க சொந்த ஊர் மதீனாவா இருந்தவங்கள தான் அங்க முஸ்லீம் ஆகிட்டு அதன் காரணமா இந்த பக்கம் மக்காவில இருந்து வந்தவங்கள சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த சப்போர்ட் பண்ணவங்க தான் அன்சார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைக் கொஞ்சம் லைட்டா சரி பண்ண பாருங்க, இனி சவுண்ட் வராது, நீங்க பாப்போம் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் லேசாக்குவான். கவனமா கேளுங்க, இந்த அன்சார் பீப்புள் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால இந்த அன்சார் பீப்புளையும் மதீனால இருந்த மக்களுக்கும் எதிரா காபிர்கள் குறைஷிகள் பெரிய சண்டை போட்டு அவங்களே ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. இப்ப இந்த மாதிரி நிறைய சோதனைகள், கஷ்டங்கள் வந்த நேரத்துல நம்முடைய நபி எப்படி அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, டீல் பண்ணாங்க, அதை எப்படி கையாண்டாங்க, இதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். Despite all these struggles, the Prophet sallallahu alaihi wasallam remained patient upon the harms of the people and the distress of life and poverty. நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எல்லா விதமான சோதனைகள், எதிரிகளுடைய சதிகள், இது எல்லா நேரத்திலும் அவங்க மிகவும் பொறுமையா அவங்களுடைய தொல்லைகள், தொந்தரவுகள் இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய தொல்லைகளை அமைதியா பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அவங்களுடைய லைஃப் ரொம்ப துக்கமாகவும், அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஏழ்மையில, கஷ்டத்துல, காசு பணம் இல்ல, வசதி இல்ல, இப்படியும் இருந்துச்சு. He had no attachment to the luxuries of this worldly life. இப்படி இருக்கும்போது அவங்க எந்த விதத்திலும் நல்ல உல்லாசமா, ரொம்ப ஹாப்பியா, நல்ல வசதியா, அப்படி ஆடம்பரமா, லக்ஸரி லைஃப்னா என்ன, ஆடம்பரம், நல்லா சூப்பரான வீடு, அப்படி பேலஸ் மாதிரி கட்டிக்கிட்டு. மதீனாவுக்கு வந்தவரை கூட ரசூலா எப்படி இருந்தாங்க நம்ம பார்த்தோம். சரியா? அவங்களுடைய வீடே ரொம்ப குட்டி, வீடுன்னே சொல்ல முடியாது, ஒரு ரூம் தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துடைய ஆசை, ஆடம்பரங்கள், வசதிகளை எதிர்பார்த்து அதுக்காக இந்த உலகத்துல வாழல. And he never forgot his past. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆட்சி அதிகாரத்துல கொடுத்தோனே உடனே தன்னை பெரிய ஆளாக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கல. தன்னுடைய கடந்த காலம், தான் ஒரு அனாதையா பிறந்தது, தாய் தந்தை இல்லாமலே வளர்ந்தது, இப்படிலாம் இருந்த நிலைமை அவங்க மறக்கவே இல்லை. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு அல்லாஹ்வுக்காக அதையெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. ஒரு நபியா இருக்கிற அல்லாஹ், நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் இதையெல்லாம் இந்த மாதிரி கொடுக்கறான்னா நம்ம ஏத்துக்கணும். அல்லாஹ்ட்ட ரசூலுல்லாஹ் நினைச்சா கேட்கலாம், ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு காலம் கேட்கல. தான் வசதியா இருக்கணும், அது வேணும், இது வேணும். இன்னைக்கு நாமெல்லாம் எப்படி, ஒரு சின்ன விஷயத்துல நமக்கு ஒரு குறை இருந்தா கூட எனக்கு இது அது அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு புலம்புவோம். நமக்கு ஒரு பொறுமைங்கிறது நிறைய பேருக்கு இல்லவே இல்லை, பொறுமையே இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி இல்லை, ரொம்ப பொறுமைசாலியா இருந்தாங்க. அதான் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேஸ் பண்ணதுடைய ஐடியா, அவங்களுடைய டெக்னிக். தொல்லைகள், கஷ்டங்கள் வந்தா அதை ஃபேஸ் பண்றதுக்கு, அதை எதிர்கொள்றதுக்கு ஃபர்ஸ்ட் முதல் வழி என்ன தெரியுமா?
நம்ம முதல்ல பொறுமையா இருக்கிறது. பொறுமை இல்லைன்னு வைங்களேன், அதை ஃபேஸ் பண்ண தெரியாது நமக்கு. அவ்வளவுதான், அந்த கஷ்டங்கள் இருந்துகிட்டு இருக்கும், நாம ஒரு மாதிரியா மாறிடும். அவ்வளவுதான். சிலர் என்ன செய்வாங்க, நேற்று கூட பார்த்தோம்ல, அது எதுவுமே பிரச்சனைகளை தாங்க முடியலன்னு சூசைட் பண்ணிக்கிறாங்க சிலர். ஆனா அது ஒரு பெரிய பாவம், நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளிடும். இன்னும் சொல்ல போனா சாதாரணமா ஏதாவது ஒண்ணு கிடைக்கல அப்படின்னாவே வீட்டுல அதுக்காக கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போறவங்க இருக்கிறாங்க. அப்படி எங்க போறாங்கன்னு தெரியாது, ஆனா நடந்து போயிட்டே இருப்பாங்க, வீட்டை விட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படியா? 8 கிலோமீட்டர் நடந்து போயிட்டீங்க? சரி இருங்க. எதுக்காக வீட்டை விட்டு கிளம்பி போனீங்க? அம்மா திட்டினாங்கன்னு போயிட்டீங்களா? இன்னும் சிலரு அவங்களுக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியல. அவங்க என்ன செய்யறாங்க, உலகத்துல எப்படிலாம் உலகம் இருக்குதுன்னு தெரியாம வீட்டை விட்டு கோச்சிட்டு போறது, அப்புறம் தாங்க கேட்டது கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரண்ட்டை மிரட்டுறது. நவுதுபில்லா, அது ஒரு மிகப்பெரிய பாவம். பாவத்திலேயே ஷிர்க்குக்கு அடுத்து பெரிய பாவம் என்ன தெரியுமா? நம்முடைய அம்மா அத்தாவுக்கு தொல்லை கொடுக்கிறது, அவங்களை டார்ச்சர் பண்றது, அவங்கள்ட்ட நல்ல விதமா இல்லாம கெட்ட பேச்சுக்கள் பேசுறது, அவங்கள பயமுறுத்துறது, அல்லது அவங்களுக்கு ஒபே பண்ணாம நடந்துக்கிறது. இதெல்லாம் பெரிய பாவம். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்திலே மிகப்பெரிய பாவத்தை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாங்க ஒரு தடவை. சஹாபாக்கள் யா ரசூலுல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் இஷ்ராக்கு பில்லாஹ். சொல்லுங்க எல்லாரும், அல் இஷ்ராக்கு பில்லாஹ். அப்படி என்றா அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வணங்குறது, அதாவது அல்லாஹ்வை விட்டுட்டு அல்லாஹ் அல்லாத மற்றவங்களுக்கு இபாதத் செய்யறது. இது முதலாவது. இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வ உகூகுல் வாலிதைன், வ ஹுகூகுல் வாலிதைன், அதாவது தாய் தந்தைக்கு தொல்லை கொடுக்கிறது, கஷ்டம் கொடுக்கிறது, அவங்களை நோதின பண்றது, அதாவது அவங்களை ரொம்ப மனசு கஷ்டப்படும்படி நடந்துக்கிறது. எப்போல்லாம் நம்ம தாய் தந்தைக்கு நம்முடைய பெத்தெடுத்தவங்களுக்கு மனசை கஷ்டப்படுத்த நடந்துக்கிறோமோ அப்போவெல்லாம் நம்ம மிகப்பெரிய பாவத்தை பண்றோம்னு அர்த்தம். எப்போல்லாம் நாம அவங்களை சந்தோஷப்படுத்துறோமோ, நல்ல விதத்தில் நடந்து அவங்களை ஹாப்பி பண்றோமோ அப்போதெல்லாம் நாம மிகப்பெரிய நன்மை செய்யறோம்னு அர்த்தம். அல்லாஹ் வணங்குற தொழுகைக்கு அடுத்து அல்லாஹ்வுக்கு பிடிச்ச நல்ல அமல் என்னன்னு கேட்டா பிர்ருல் வாலிதைன், அதாவது தாய் தந்தைக்கு நன்மை செய்யறது, பிர் பண்றது. பிர்ருன்னா நன்மை. அப்ப இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கஷ்டத்தை, ஏதாவது ஒரு விஷயத்த பொறுத்து கொள்ளாம, சாப்பாடு சரியில்லை, அது இது ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கிட்டு தாய் தந்தை கஷ்டம் கொடுக்குறவங்க அல்லது கூட இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அவங்க கூட இருந்த அவங்களுடைய ஊர்க்காரவங்க எல்லாரும் சேர்ந்து சரி பண்ணி கஷ்டம் கொடுத்தாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் அவங்க பொறுமை இழக்கல. ரெண்டாவது, மதீனாவுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு நல்ல வசதிகள் வேணும்னா அவங்க எடுத்திருக்கலாம், ஏன்னா அவங்க ஒரு ராஜா போல இருந்தவங்க. ஆனா ரசூலுல்லாஹ் ராஜாக்கள் எப்படி வாழ்வாங்களோ அந்த மாதிரி வாழல. ஒரு சின்ன குட்டியோன் ரூமு, கஷ்டம், சாப்பாடு கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு வசதியா விரும்புற மாதிரி சாப்பிட்டதில்லை, தினமும் வயிறு நிறைய ஒரு நாள் கூட சாப்பிட்டதில்லை. ரசூலுல்லாஹ் மௌத்தார வரைக்கும் மதீனாவுக்கு அப்படித்தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. இதையெல்லாம் அல்லாஹ்வுக்கு பொறுத்துக்கிட்டாங்க. For this reason, he would give special consideration and care to orphans. தான் முன்னாடி ஒரு ஆர்பனா, ஒரு அனாதைய தாய் தந்தை இல்லாம தானே வளர்ந்தவங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அனாதைகளுடைய கஷ்டம் தெரிஞ்சு, அதனால தான் இதனால யாரெல்லாம் அனாதையா இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்தா அவங்களுக்கு ஸ்பெஷலா கன்சிடர் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு சின்ன பையன், ஒரு பொண்ணு, அவங்களுக்கு அத்தா இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அவங்கள ரொம்ப கேர் பண்ணுவாங்க. உடனே அவங்களுடைய தலையை நீவி விடுவாங்க. அவங்க மேல ரொம்ப பரிவு, ரொம்ப அன்பை காட்டுவாங்க. அவங்க மேல ரொம்ப கருணை காட்டுவாங்க, மெர்சி. அவங்கள பார்த்தோன்னே தலை நீவி விடுவாங்க. தலை நீவி விட்டு, என்னம்மா உங்களுக்கு என்ன கஷ்டம், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அனாதைகள், ஏன்னா அவங்களுக்கு ஃபாதர் இல்லையே, ஃபாதர் இல்லாதவங்களுக்கு ஒரு ஃபாதர் போல நம்முடைய நபி இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுவும் யார் எந்த அனாதை பத்தி தெரிஞ்சாலும் ரசூலுல்லாஹ் உடனே அவங்கள கவனம் எடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு ஃபாதர், ஒரு பிள்ளை ஃபாதர் இல்லாம அனாதை ஆயிட்டாங்கன்னா அவங்க அம்மா எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய அம்மாவுடைய நிலைமை என்ன?
அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, அப்போ அவங்கள யார் சொல்லுவோம்? விடோ, என்ன விதவை, அதான் கணவர் இல்லை. இப்படி கணவர் இல்லாம இருக்கிறாங்க யாராவது அப்படின்னு தெரிஞ்சா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? தன்னுடைய சஹாபாக்கள்ல அவங்கள யாராவது கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு சப்போர்ட் ஆள் இல்லை. ஏன்னா பெண்கள் எல்லா விஷயத்துக்கும் வெளியில போய் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா அது இருக்க முடியுமா? எவ்வளவு சிரமம் அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா ஒரு அவங்களுக்கு லைஃப் பார்ட்னர், அது ஒரு ஹஸ்பண்ட், சரி, அப்படி ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதவையா இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க சொல்லுவாங்க. யார்? தன்னுடைய சஹாபாக்கள் உள்ள. ரசூலுல்லாஹ்வும் என்ன தெரியுமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பேர் திருமணம் பண்ணாங்க? அதுல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் விர்ஜின், அதாவது ஏற்கனவே கல்யாணம் ஆகாம இருந்தவங்க. யார் அது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. மற்றவங்க எல்லாருமே ஏற்கனவே கல்யாணமாகி விதவையானவங்களா இருப்பாங்க அல்லது டிவோர்ஸியா இருப்பாங்க. இப்படித்தான் நம்ம பார்த்தோம். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் நம்முடைய அம்மாக்கள், சரி, உம்மஹாத்துல் முஃமினீன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு தன்னுடைய லைஃப்லயும் விதவைகளுக்கு வாழ்க்கை கொடுக்கிறவங்க இருந்தாங்க. இந்த விதவைகளுக்கு வாழ்க்கை கொடுக்கறத கொண்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க? அந்த பிள்ளைகளுக்கு, அவங்க அனாதைகளா இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு சப்போர்ட்டா இவங்க இருந்தாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் விதவைக்கு வாழ்க்கை அளிக்கிறாங்களோ அவங்களுக்கு நற்செய்தி, குட் நியூஸ் சொன்னாங்க. நீங்க சொர்க்கத்துல என்னோடு இருப்பீங்க. யார் அனாதையை பராமரிக்கிறாரோ, பார்த்துக்கிறாரோ, அவருக்கு தேவையான ஹெல்ப் பண்றாரோ, அவங்க மேல பொறுப்படுத்துக்கிறாரோ, கஃபீலா இருக்கிறது. கஃபீலா என்ன தெரியுமா? கார்டியனா இருக்கிறது. ஒருத்தர் மேல பொறுப்படுத்திக்கிட்டு இவருடைய தேவை நான் பார்த்துக்கிறேன், இவர் என்னுடைய அண்டர்டேக்கர்ல இருக்கிறவர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அவர் தான் கஃபீல் சொல்றது. அந்த மாதிரி யாரெல்லாம் அனாதையை தன்னுடைய அண்டர்டேக்கர்ல எடுத்துக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி யார் அனாதையை பராமரிச்சு கஃபீலா இருக்கிற அவரும் நானும் இப்படி சொர்க்கத்துல இருப்போம். ரசூலுல்லாஹ் 2 விரல் இப்படி காட்டி இப்படி இப்படி விரிச்சு காட்டாங்க, இப்படி இருப்போம் நாங்க அப்படின்னாங்க. யாருக்கு? அனாதையை பார்த்துக்கிறவர், வளர்க்கிறார் இல்லையா, அவரும் நானும் இப்படி இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அளவுக்கு எப்படி 2 விரல், இங்க பாருங்க, நம்முடைய இந்த ஃபிங்கரும் இந்த நடு ஃபிங்கர் 2 பக்கத்துல இருக்குது இல்லையா, பாத்தீங்களா? இதுவும் இந்த விரலும் கட்டை விரலும் இதுவும் பக்கத்துல இருக்கா? இல்ல. ஆனா இது 2 பக்கத்துல இருக்கு. ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க தெரியுமா? புரிய வைக்கிறதுக்கு சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க அனாதையை பார்த்துக்கிட்டீங்கன்னா சொர்க்கத்துல என்னோட பக்கத்துல இருப்பீங்க. எப்படி இந்த 2 விரல் பக்கத்துல இருக்கு அது மாதிரி. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான எக்ஸாம்பிள். இந்த 2 விரல் எப்படி பக்கத்துல இருக்கு அது போல ரொம்ப நெருக்கமா பக்கத்துல. இப்போ இப்படி நான் நிக்கிறேன் அப்படின்னா இன்னொருத்தர் வந்து பக்கத்துல நிக்கிறாரு அப்படின்னா என்ன? ரொம்ப பக்கத்துல இருக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி பக்கத்துல இப்படி ஒட்டி நிக்கிற அளவுக்கு, பக்கத்துல கை கொடுக்கிற அளவுக்கு. ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்க கை கொடுக்கலாம், அந்த பக்கம் இருக்கிற கை கொடுக்க முடியுமா? தூரத்துல இருக்கிறவங்க கை கொடுக்க முடியாது, பக்கத்துல கை கொடுக்கலாம். அப்போ இந்த அளவுக்கு பக்கத்துல இருக்கிறது போல, இந்த 2 விரல் இருக்கிறது போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அனாதையை பார்த்துட்டு அவங்களுக்கு ஆதரவா அவங்கள பொறுப்பெடுத்துக்கிட்டு இருக்கிற கஃபீலும் நானும் சொர்க்கத்துல இப்படி இருப்போம். அப்படின்னா என்ன? அந்த அனாதையை பார்த்துக்கிறவர், பொறுப்பெடுத்துக்கிறவர் எங்க இருப்பார்? அவரு எங்க இருப்பார் அப்படின்னா சொர்க்கத்துல. யாரோட இருப்பார்? நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாஸ்ட், தான் ஒரு அனாதையாக வளர்ந்ததை அப்படி மறக்கவே இல்லை. தான் இந்த அளவுக்கு கேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் he himself grew as orphan, as an orphan. தானே ஒரு அனாதையா வளர்ந்தாங்க பாருங்க. he was always relaxed and open minded, happy and pleased with the decree of Allah. நம்முடைய நபி எப்பவுமே ரிலாக்ஸா இருப்பாங்க, டென்ஷனே இருக்காது. எந்த ஒண்ணுக்கு டென்ஷனா பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் டென்ஷனா இருக்கிறது யாரும் பார்த்ததே இல்லை தெரியுமா? இன்னைக்கு பாருங்க, எதெடுத்தாலும் டென்ஷன், கோபம். அது சின்ன பிள்ளைங்க சிலருக்கு கோபம் வரும். எதெடுத்தா அவங்க பேரண்ட்லயே கோபப்படுறாங்க. அவங்களுடைய அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி இவங்கள்ட்ட அப்படி எரிஞ்சு அப்படி ஒரு மாதிரி அப்பா அவங்க பார்த்தோம் ஒரு மாதிரி அவங்களுடைய அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்க முகம் மாதிரி இருக்காது. மூஞ்சி பார்க்க முடியாது, முகர கட்டையை பார்க்க முடியாது. அது வந்து முகமா இருக்காது, முகர கட்டை. ஏன்னா அப்படின்னா அந்த அளவுக்கு
உட்காருங்க சொல்றேன். அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். உட்காருங்க. அப்பாவே கடிச்சிருக்கேன். அல்லாஹ் அப்பாவெல்லாம் கடிக்கூடாது, அப்பாவும் கடிக்கூடாது, யாரையும் கடிக்கூடாது. சரியா சரியா? நம்ம பிரியத்துல கடிக்கிறது வேற. அதாவது நம்முடைய அம்மாவையோ அத்தாவையோ நீங்க கடிச்சீங்க அப்படின்னா சும்மா பிரியத்துக்காக லைட்டா இப்படி கடிக்கிறது வேற. அது வந்து நம்ம விளையாடுறது. சரியா? நாம வந்து கோபத்துல ஒரு வித அவங்களுக்கு மரியாதை குறைவா நடத்துற மாதிரி நாம அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. கடிக்கிறது அடிக்கிறது இது எல்லாமே பெரிய தப்பு, பெரிய பாவம். கமா நீங்க கவனிங்க. அப்ப நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டென்ஷனா இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி எப்படி இதை டீல் பண்ணலாம் யோசிப்பாங்க. அல்லாஹ்வோட உதவி கேட்பாங்க. அல்லாஹ் என்ன நாடிட்டானோ அந்த நாடினது அல்லாஹ் நாட்டபடி தான் இது நடக்கும் இல்லையா, அதை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நாடியது இது அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸா ஏற்றுக்குவாங்க. ஓப்பன் மைண்டடா இருப்பாங்க. அவங்க மனசு எப்பவுமே நேரம் உட்காருங்க. அர்ஷத் உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு நேரம் உட்கார சொல்லுங்க. இப்ராஹிம் அப்படி கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. இப்ராஹிம் அப்படி எழுந்து நில்லுங்க. அப்படின்னு எழுந்து நில்லுங்க. நீங்க அப்படி நில்லுங்க. அங்கேயே 2 இப்ராஹிம் நில்லுங்க. ஓகே. அப்போ நம்முடைய லைஃப்ல இந்த டென்ஷனா இருக்கிறது இருக்குல்ல, அது ஒரு நல்ல பழக்கம் இல்லை. பல நேரத்துல பலரும் வீட்டில் எப்பவுமே ஒரு கூலா எல்லார்ட்டையும் ஒரு மொஹபத்தா இருக்கிறது இல்லை. வெளியில ஃப்ரெண்ட்ஸ்ட மொஹபத்தா இருக்கிறது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்லையா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், அல்லது வெளியில வேற நைபர்ஸா நம்முடைய பக்கத்து வீட்டுக்கார ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லை உட்காருங்க. இந்த மாதிரி யாரா இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து சண்டைகள் போட்டுக்கிட்டு இருக்கிறதும், எது எடுத்தாலும் பிரச்சனை வாக்குவாதம். ஈவன் ஜஸ்ட் இப்போ டீமா இருக்கிறீங்க, டீம்ல உள்ள ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, உங்க டீம்ல இருக்கிறவங்களுடைய ஹெட்டோட சும்மா வாக்குவாதம் பண்ணிக்கிறது, அல்லது ஹெட்டா இருக்கிறவரு தன்னுடைய டீம்ல உள்ளவங்களை அரவணைச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களை எப்படி அட்வைஸ் பண்ணணுமோ அழகான முறையில் மென்மையா சாஃப்டா அட்வைஸ் பண்ணி அவங்கள டேக் ஓவர் பண்ணி கொண்டு போகணும். ஆனா உடனே டென்ஷன் ஆகிறது, கத்துறது, கோபப்படுறது, இது எல்லாமே தப்பு. ஓகே. அப்ப இங்க கவனிங்க, ஓபன் மைண்டடா ரசூலா இருப்பாங்க, அதே மாதிரி ஹாப்பியா இருப்பாங்க. அல்லாஹ் நாடியதை ஏத்துக்குவாங்க. ப்ளீஸ் அல்லாஹ் நாட்டத்தை அவங்க திருப்தி அடைவாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டை இது நான் திருப்தி அடைகிறேன் அப்படின்னு திருப்தி அடைச்சுக்குவாங்க. ஆப்டிமிஸ்டிக்கா இருப்பாங்க. ஆப்டிமிஸ்டிக்னா என்ன தெரியுமா, அவங்க எப்பவுமே பாசிட்டிவா நல்ல விஷயத்தை தான் நினைப்பாங்க. எப்பவுமே ஆப்போசிட்டா நெகட்டிவாவே ஒரு விஷயத்தை யோசிக்கிறது தப்பு. எது எடுத்தாலும் நெகட்டிவா. எப்பவுமே சிலருக்கு மண்டை வந்து மூளை வந்து கோக்குமாக்காவே இருக்கும். நாம ஒன்று சொன்னா அவங்க வேற மாதிரி இன்னொன்று யோசிப்பாங்க. இது வந்து சில நேரத்துல நெகட்டிவாவே எப்பவுமே ஒரு விஷயத்தை பார்க்கறது, ஒருத்தவங்க எப்பவுமே சந்தேகமாவே பார்க்கறது, இப்படி ஒரு விதத்துல இந்த மாதிரியான குணம்லாம் நல்ல குணம் இல்லை. நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆப்டிமிஸ்டிக்கா பார்ப்பாங்க. ஏதோ ஒரு நன்மை ஒரு விஷயத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, இப்படி நடந்துக்குவாங்க நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் பாருங்க, and not fearing the blame of the people. மக்கள் வந்து எதை எடுத்தாலும் குறை சொல்லத்தான் செய்வாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க தெரியுமா, மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கா அதன்படி செய்வோம். நல்லதுன்னா அதை கரெக்டா அதை சொல்லுவோம். மற்றவங்களுடைய திட்டு ஏச்சு பேச்சு, மக்கள் என்ன பேசுவாங்க, யூஷா எழுந்து நில்லுங்க, எழுந்து நின்றே இருங்க, நீங்க உட்காராதீங்க, சரியா நின்றே இருக்கணும். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ மற்றவங்களுடைய முகத்தாட்சனை பார்த்து சத்தியத்தை சொல்ல மாட்டாங்க. ஒரு விஷயம் ஹக்குனா யாருடைய முகத்தை பார்க்க மாட்டாங்க. இது உண்மைனா இது ஹக்கு, இதைத்தான் சரி, இது தப்பு, தெளிவா பேசுவாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ்வுடைய கைடன்ஸ் அடிப்படையில் அல்லாஹ் என்ன சொல்றானோ அதன் அடிப்படையில் மக்களை கைட் பண்ணாங்க. அப்புறம் பாருங்க, he never sought revenge for himself. பாருங்க, நம்முடைய நபி எத்தனையோ தொல்லைகள் தொந்தரவுகளுக்கு ஆளானாங்க, உண்மையா. ஆனா யாரையும் தனக்கு அவங்க தொந்தரவு கொடுத்தாங்க தொல்லை கொடுத்தாங்கிறதுக்காக பழி வாங்கணும், அவனை விடக்கூடாது, அவனை தீர்த்து கட்டணும், அவனை ஒழிச்சு கட்டணும், அவனை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்ல இருந்தது இல்லை. ரசூலுல்லாஹ் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழி வாங்க மாட்டாங்க. அல்லாஹ்வுக்காக இருந்தா பழி வாங்குவாங்க. தீனுடைய விஷயத்துல எதிரிகள் நம்முடைய தீனை ஒழிச்சு கட்டணுங்கிறக்கா பிளான் பண்ணி வந்தாங்க. அதே மாதிரி முஸ்லிம்கள் கொலை செய்யணும்னு பிளான் பண்ணாங்க.
இப்படி முஸ்லிம்களையும் இஸ்லாமையும் ஒழிக்கணுங்கிறதுக்காக பிளான் பண்ணி எதிர்த்து போர் செய்தவங்களை ரசூலுல்லாஹ் சும்மா விடல. ஏன்னா இது அல்லாஹ்வுக்காக. ஆனா தன்னை திட்டினாங்க, தனக்கு சில தொந்தரவு கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழி வாங்கல, மன்னித்தார்கள். பாருங்க, அடுத்து நான் படிக்கிறோம். இன்ஃபேக்ட் his pleasure and anger was only for the sake of Allah. He did not allow his personal interest to interfere with this. தீனுடைய விஷயத்தையும் தன்னுடைய விஷயத்தை ரசூலுல்லாஹ் போட்டு குழப்பல, பிரிச்சுக்கிட்டாங்க. எப்படி பிரிச்சுக்கிட்டாங்கன்னா, நம்ம விஷயத்துல நம்ம சிலரால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களை மன்னிச்சிடலாம், ஆனா அல்லாஹ்வுடைய விஷயம் வந்துச்சு, தீனுடைய விஷயம் வந்துச்சுன்னா அவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்காக தான் பழிதித்தாங்களே தவிர ஒரு கால் தனக்காக யாரையும் பழிதிக்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் மன்னித்தார்கள். அதான் ரசூலுல்லாஹ்வுடைய குணமா இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். he would assume a cheerful attitude. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் எப்பவுமே ரொம்ப புன்னகையாக, பார்க்க ஒரு பிரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய அப்ரோச்சாக தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் பேசும்போது நடக்கும்போது எல்லாத்தையும் ஒரு நல்ல ஆட்டிடியூட். ஒரு விதமா ஒரு மாதிரியை முறைச்சிட்டு இறுக்கமா சில ஒரு மாதிரியை நடந்துக்கிறாங்க இல்லையா. சில மனிதர்கள் பார்க்குறோம் இல்லையா, அவங்க அவ்வளோ சீக்கிரம் சிரிக்க விட மாட்டாங்க. அப்புறம் சரி சரி ஒரு மாதிரியா இருக்கும், அப்படியே கட்டுக்கட்டுக்கும், அப்படியே ஒரு மாதிரி இப்படி வச்சுருப்பாங்க சிலர். அப்படி ஒரு மாதிரியா அப்படியே பார்த்தா மறைக்கிற மாதிரி பார்க்குறது இப்படி ஏதாவது பண்ணிட்டு இருக்கும். இந்த மாதிரிலாம் ரசூலுல்லாஹ் எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப பொறுமையா ரொம்ப அழகான முறையில் ரசூலுல்லாஹ் நடந்துக்குவாங்க. பாருங்க, ஆல்வேஸ் ஸ்மைலிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பீப்புள். ரசூலுல்லாஹ்வுடைய முகம் எப்பவுமே ஸ்மைல் ஃபேஸா இருக்கும், அப்படி புன்னகையா இருக்கும். அவங்களுடைய முகத்துல கோபத்தை பார்க்கறது அதிகம். அதுவும் அல்லாஹ்வுக்காக கோபப்படுவாங்க, அப்போ முகம் செவந்துரும், ரெட் கலர் ஆயிரும் அவங்களுடைய முகம். ஏன்னா ரசூலுல்லாஹ் நல்லா வெள்ளையா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு கோபம் வந்துச்சு, அல்லாஹ்வுடைய விஷயத்துல அவங்க கோபப்பட்டாங்கன்னா அவங்களுடைய முகம் அப்படியே செவந்துரும். மற்ற டைம்ல எல்லாம் அதுவும் அல்லாஹ்வுடைய விஷயம், மற்ற டைம்ல ஸ்மைல் பண்ணி அவங்களுடைய யாரை பார்த்தாலும், யார் ரசூலுல்லாஹ்வை பார்த்தாலும் அவங்களுடைய முகம் எப்பவுமே சிரிச்ச முகமாக தான் பார்ப்பாங்க. எப்பவுமே சிரிச்ச முகமா இருக்கும், அதாவது புன்னகை ஸ்மைல் பேசாதான் இருக்கும். அந்த மாதிரி செய்யாதீங்க. ஃபர்தீன் எழுந்து நில்லுங்க, கமான் குயிக் எழுந்து நில்லுங்க. அந்த ஃபைல் பவுச் இருக்குதுல உங்களுதுல, அதோடைய பட்டனை அமுக்கி 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 அதோட சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்க சவுண்டு கொடுக்கறது தப்பு, அதை விட இன்னொன்று நீங்க உங்க சவுண்டை கொடுக்க முடியாவிட்டா கூடவே சேர்த்து அது மூலமா சவுண்டு கொடுக்கறது, இதுவும் தப்பு, செய்யக்கூடாது. பீயிங் பிளேஃபுல் வித் சில்ட்ரன். ரசூலுல்லாஹ்வுடைய குணம் எவ்வளவு ஹம்பிள்னஸோட இருக்குன்னா, பிள்ளைகளோடு ரசூலுல்லாஹ் விளையாடுவாங்க, ரொம்ப பிளேஃபுல்லா இருப்பாங்க. அப்படி பக்கத்துல வராது அப்படி இருக்காது ரசூலுல்லாஹ். பிள்ளைங்க வந்தா சலாம் சொல்லுவாங்க, விளையாடுவாங்க, கேட்பாங்க என்ன உங்க விஷயம், என்ன விளையாட்டு விளையாடுனீங்க, இப்படி ரசூலுல்லாஹ் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலி டைப் தான், ஆனா அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தெளிவா இருப்பாங்க. தொழுகை நேரத்தில் தொலை சொல்லுவாங்க, நல்ல பண்பை கற்று தருவாங்க, சொல்லி தருவாங்க. சாப்பிட்றப்ப சரியா சாப்பிடலன்னா சாப்பாடு எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தருவாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தர்பியா செய்வாங்க. அதாவது அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய சொல்லி அவங்களுடைய தப்பை திருத்தவும் செய்வாங்க. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாடவும் செய்வாங்க. கேரிங் டுவார்ட்ஸ் த சிக். அது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் நோயாளிகளை ரொம்ப கேர் பண்ணுவாங்க. யாராவது உடம்பு சரியில்லையா, என்னவா பிரச்சனையா, உடனே அவங்களுடைய உடம்பு எப்படி இருக்கு விசாரிச்சு அதுக்கு ரசூலுல்லாஹ் மருந்துலாம் சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவை பார்ப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பார்க்க முடியல, தொழிலுக்கு வரலன்னா ரசூலுல்லாஹ் போய் பார்ப்பாங்க, என்ன ஆச்சு, எப்படி இருக்கீங்க, உடம்பு என்ன பிரச்சனை அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. ரொம்ப கேர் பண்ணுவாங்க. நோயாளியா உடம்பு முடியாதவங்களுக்கு ரொம்ப கேர் பண்ணுவாங்க. அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் டுவார்ட்ஸ் எல்டர்ஸ். பாருங்க, தன்னை விட ரசூலுல்லாஹ் எப்பவுமே மூத்தவங்களை ரொம்ப மதிப்பாங்க, வயசு மூத்தவங்களை. இன்னைக்கு நாம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? இப்ப பாருங்க, உங்களுடைய இந்த மஸ்ஜித் வை கேம்ப்லயே சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் இருக்கீங்க, 8 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கு. நீங்க உங்களை விட ஸ்டாண்டர்ட், நீங்க உதாரணத்துக்கு 6th ஸ்டாண்டர்டும் ஒருத்தர் 7th ஸ்டாண்டர்ட் இருப்பார், 8th ஸ்டாண்டர்ட் இருப்பார், உங்களுடைய வயசு மூத்தவங்க தானே அவங்க. அப்போ நீங்க அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். என்ன அவங்கள்ட்ட சில தப்பு இருக்கும், ஒருத்தவங்கள்ட்ட தப்பே இல்லாம நல்லா இருந்தாதான் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு இல்லை. சிலர் நம்ம விட வயசு மூத்தவங்க தான் தப்புலாம் செய்வாங்க. ஆனா நாம என்ன நினைக்கணும், துவா செய்யணும். அவங்க எல்டர் தான் என்ன இருந்தாலும்
அவங்கள்ட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் நடக்கணும். சரியா? மர்வான், அவரை எழுப்பி உட்கார வைங்க, நேரம் உட்கார வைங்க, கவனமா நில்லுங்க. அப்புறம் நம்ம விட வயசு மூத்தவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்டர்ஸை. இன்னைக்கு நிறைய பேர் இதுல ரொம்ப தப்பு பண்றாங்க. என்ன? ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை, மதிக்கிறது இல்லை. அதுவும் தன்னை விட வயசு மூத்தவங்களா இருந்தும் அவங்கள்ட்ட வாடா போடா உட்கார்றா டேய் டேய் என்னடா அப்படி பேசுறது. அப்புறம் இன்னும் மோசமான வார்த்தைகள்லாம், அவனுக்கு இருக்கேன் அப்படி சொல்றது. வயசு மூத்தவங்க அவங்கள பார்த்து எப்படி சொல்ற, சின்னவங்களை கூட நம்முடைய வயசை சின்னவங்களோட கிறுக்கேன்னு சொல்றது, கேவலமா அவங்கள டிஸ்கிரைப் பண்றது, வர்ணிச்சு பேசுறது, அவங்களுடைய ஊரை வச்சோ, அவங்களுடைய கலரை வச்சோ, அவங்களுடைய ஹைட்டை வச்சோ, அவங்களுடைய உடம்பை வச்சோ. ஒருத்தர் கொஞ்சம் நல்லா, ஒருத்தர் ஃபேட்டாக இருந்தால் அவர் குண்டு, அவர் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்றது. ரொம்ப ஒருத்தர் ஒல்லியா ஒல்லி மாக்கான் இப்படிலாம் சொல்றது, ஒல்லி குச்சி, ஸ்கெலிட்டன் சொல்றாங்களா, நவுதுபில்லா, எலும்பு கூடுன்னு சொல்றது. சரியா? அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இப்போ ஒருத்தன் குண்டா இருந்தாலும் அவரு குண்டு அப்படிலாம் பேசக்கூடாது. இதெல்லாம் நம்மை விட எல்டர்ஸ் மட்டும் இல்லை, யங்கர்ஸா இருந்தாலும் அவங்களை சொல்லக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் கேட்டா அவங்களுக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன் சொல்லக்கூடாது? கவனிங்க, யாரு பேசிட்டு இருக்கிறது? யஹ்யா, எழுந்து நில்லுங்க. பாடம் நடக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லும் போது நீங்க கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர நான் உங்களுக்கு எழுத சொல்லவில்லை. சரியா? பேர் எழுதுறது, அது எழுதுறது, இதெல்லாம் இப்ப பண்ணக்கூடாது. அப்புறம் நான் சொல்றதை கவனிக்க மாட்டீங்க. இப்ப வாங்க, நான் என்ன சொன்னேன், வாங்க வாங்க சார், வாங்க வாங்க, நான் இப்ப என்ன சொன்னேன்னு வந்து சொல்லுங்க. அழுதுதில்ல, அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். இதெல்லாமே வந்து ஷைத்தானுடைய பாதம். தப்பா இப்படி எல்லாம் எல்டர்ஸ்கிட்ட பேசுறது, எல்டர்ஸை பத்தி மரியாதை குறைவா வர்ணிக்கிறது, அவங்கள வந்து மாக்கரி பண்றது, அதாவது கேலி பண்றது, இது எல்லாமே தப்பு. நாம நம்முடைய நபிய உஸ்வத்துன் ஹசனான்னு சொல்றோம். என்ன? எக்ஸலண்ட் ரோல் மாடல். பார்த்தோம் என்னது? அவங்கள ஃபாலோ பண்ணணும். அவங்க தான் நமக்கு சிறந்த முன்மாதிரி, பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ இந்த விஷயத்துல இந்த தப்புலாம் பண்ணக்கூடாது. பாருங்க, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அடுத்து பாருங்க, he would advise the women and advocate the rights of the poor and the slaves. ரசூலுல்லாஹ் பெண்களை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல அட்வைஸ் சொல்லுவாங்க, அவங்க மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களுடைய கஷ்டங்களை பார்த்துக்குவாங்க. முதல்ல நாம நம்முடைய வீட்டில் நம்முடைய அம்மாவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்முடைய அம்மாவுக்கு நல்லதை நம்ம செய்யணும். நம்முடைய சிஸ்டர்ஸ், சரியா, அவங்க எல்டரா இருக்கட்டும், யங்கரா இருக்கட்டும், நம்முடைய நைபர்ஸ்ல இருக்கிறவங்க, இப்படி பெண்கள் அவங்க வீக் பீப்புள், அதாவது அவங்களுக்கு சில விஷயங்கள் செய்ய முடியாது, நாம ஹெல்ப் பண்ணணும். அதே நம்முடைய நான் மகரமா இருக்கிறாங்க பாருங்க, அதாவது வேற நம்ம வீட்டில் நம்முடைய அம்மாவுக்கு பிறக்காத அல்லது வேறு யாரோ பெண்கள், அந்த பெண்கள்கிட்ட நம்ம அதிகமாக பேசுறது, கொள்றது, போறது, வர்றது, விளையாடுறது கூடாது. நம்ம விலகி இருக்கணும். பாய்ஸ் தான், கேர்ள்ஸ் தான், தனித்தனியா இருக்கணும். அதையும் கவனத்தில் வச்சுக்கணும். சரியா? ரசூலுல்லாஹ் ஏழைகளுடைய ரைட்ஸ் என்ன, அதுக்கு அவங்க பரிந்து பேசுவாங்க, அவங்க சிபாரிசு செய்யணும், அவங்களுடைய கஷ்டங்களை பார்த்துக்குவாங்க. ஸ்லேவ்ஸ், அடிமைகள், அந்த காலத்துல அடிமைகள்னா யாரு தெரியுமா? யார் சொல்றது? ஸ்லேவ்ஸ்னா யாரு சொல்றோம்? கை தூக்குங்க. ஸ்லேவ்ஸ்னா யாரு? நோ, ஸ்லேவ்ஸ்னா பெண்கள் இல்ல. ஸ்லேவ்ஸ்ல பெண்கள் உண்டு, ஆண்கள் உண்டு. ஸ்லேவ்ஸ்னா யாரு? ஃபாரிஸ் சொல்லுங்க, அமைதியா இருங்க. ஃபாரிஸ் சொல்றாங்க அடிமைகள். ஆனா அடிமைகள்னா என்ன அப்படின்னா அர்த்தம் என்ன? ஹபீஸ், ஆப்பிரிக்கன்ஸ், அதாவது நீக்ரோ, பிளாக் பீப்புள் சொல்றாங்க. பிளாக் பீப்புளோ இல்ல வேற கலரோ, ஆனா அடிமைங்கிறவங்க யாரு அப்படின்னா என்ன? சஜ்ஜாத், முஸ்தப் சொல்லுங்க. அமைதியா முஸ்தப் சொல்றாங்க, கவனிங்க. சொல்லுங்க. முஸ்தப் கரெக்டா சொன்னாங்க. வார் நடக்கும்போது யார் தோத்துட்டாங்களோ அவங்கள கைதியா பிடிச்சிருவாங்க. கைதியா பிடிச்சிட்டா, இப்ப உதாரணத்துக்கு ஜெயில தானே இந்த காலத்துல போடுவாங்க. நம்முடைய எதிரிகளை பிடிச்சோம்னா என்ன செய்வோம்?
இந்த காலத்துல எல்லாம் ஜெயிலில் கொண்டு போய் போட்டுருவாங்க இல்லையா? ஆனா அந்த காலத்துல ஜெயில்லாம் இருக்காது. என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த அடிமைகளை இந்த வாரில் வின் பண்ணாங்க இல்லையா, வாரில் போய் அந்த வின் பண்ணவங்களுக்கு என்ன செய்வாங்க, கொடுத்துருவாங்க. எப்படின்னா, அவர் வாரில் கலந்துவரா, சரி நீங்க இவரை உங்களுக்கு அடிமையா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த அடிமை தப்பவலாம் முடியாது, அந்த ஊரை விட்டு எங்கே போக முடியாது, பிடிச்சிருவாங்க. அவர் எப்பவுமே அந்த கூடவே இருந்துகிட்டு ஹெல்ப் வேலை, அவங்க சொல்ற வேலைன்னு சொன்னோம், வேலைக்கார வேலை எல்லா வேலையும் செய்வாங்க, எல்லாமே பார்த்துக்குவாங்க. அப்போ அவங்களுடைய சொத்து போல ஆயிடுவாங்க. இந்த வாரில் தோத்தவங்க பிடிக்கப்பட்டவங்க சொத்து போல இவங்களுக்கு ஆயிடுவாங்க. இந்த மாதிரி அடிமையா வச்சிருக்கிறவங்கள இவங்களா நினைச்சாதான் விடுதலை செய்வாங்க. இல்லாட்டி அவங்க நான் போகணும் எனக்கு ஏதாவது விடுங்க அப்படின்னா, நீங்க உழைச்சு சம்பாதிச்சு எனக்கு இவ்வளவு பணம் கொடுங்க, எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்தா உங்களை நான் ஃப்ரீ பண்ணுவேன், விடுதலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க இதுக்காக. ஆமா, கேமல்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது பணமா கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி ஸ்லேவ்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறவங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஃப்ரீ பண்ணுவாங்க. He would follow the funeral procession and often ask about a companion if he was absent. ரசூல் எப்பவுமே அவங்களே ஜனாசா தொழுகை நடத்துவாங்க. ஆமா, அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்கள்ல கம்பெனியன், சரியா, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், தோழர்கள், அந்த தோழர்கள் யாராவது பார்க்க முடியல, ஆப்சென்ட் ஆகிட்டாங்க, பார்க்க முடியல, தொழிலுக்கு வரலன்னா ரசூல்ல கேட்பாங்க, அவங்க என்ன ஆச்சு, ஏன் வரல, காணோமே அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ரசூல் அவ்வளோ கவனிப்பாங்க, அவ்வளோ அக்கறை எடுத்துக்குவாங்க. He remained focused and steadfast upon his mission. இதுதான் ரொம்ப முக்கியம். ரசூலுல்லாஹ் இவ்வளவு நல்லதெல்லாம் செய்யும் போதும் தன்னுடைய வேலையில முக்கியமா ரசூலுல்லாஹ் வந்தது எதுக்காக, அல்லாஹ் எதுக்கு அனுப்பிச்சான்? இஸ்லாமை எடுத்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு, தௌஹீத சொல்றதுக்கு, அல்லாஹ்வை வணங்கணும்னு மக்களை அழைக்கிறதுக்கு தான் அல்லாஹ் அனுப்பிச்சான். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம்ப்ரமைஸ் பண்ணாங்க, ரொம்ப தெளிவா ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அதுல அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறது, அவங்களை தர்பியா செய்யறது, அல்லாஹ்வை வணங்கும்படி வழிகாட்டுறது, இந்த மிஷன், இந்த வேலை, லட்சிய பணி, இந்த லட்சிய பணி, இந்த வேலையை ரசூல் ஸல்லல்லாஹு விடவே இல்லை. ரொம்ப தெளிவா the reward of the hereafter, அதே மறுமையில அதற்கான கூலி கிடைக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைட் பண்ணாங்க. மறுமையில சொர்க்கம் போறதுக்கு வழி என்ன. And he was not deterred by his worldly struggles. ரசூலுல்லாஹ் எப்பவுமே இந்த உலகத்துல வரக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள், ஸ்ட்ரகிள், போராட்டங்கள், அதாவது அவங்களுக்கு கிடைச்ச இருந்த நிலைமைகள், இதையெல்லாம் பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரக்தி அடைஞ்சு எதுவுமே இனி என்னால் முடியாதுங்க, என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததே இல்லை. ரசூலுல்லாஹ் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. தன்னுடைய மிஷன், தன்னுடைய வேலையை, தாவாவை, தௌஹீத சொல்றதுல காம்ப்ரமைஸே பண்ணல, அவ்வளவு தெளிவா எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க மக்களுக்கு. இப்ப யார் யார் அங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்கள நான் எழுந்து நிறுத்தி வச்சட்டுமா? எழுந்து நின்றுங்களேன். நீங்க நல்லதை கூட பேசியிருப்பீங்க, நான் நடத்துகிற விஷயத்துல இருந்து ஒரு பாயிண்ட்டை நீங்கள் இன்னொருத்தட்ட பக்கத்தில் கூட ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதுவும் தப்பு தான். அதுக்கான டைம் இது இல்லை. நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கான நேரம் எப்போ தெரியுமா? நீங்கள் வெளியில் பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் லிஷர் டைம் கொடுத்துருவோம், அப்போ நீங்கள் பேசிக்கலாம். ஆனால் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது, உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் பேசுனீங்கன்னா, நான் சொல்லிட்டு இருக்கிறத அடுத்து நீங்கள் கேட்கலன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பேசுறதை கொண்டு மற்றவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் டிஸ்டர்ப் தரீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்ல நடக்காது. அல்லாஹ்வுடைய நபியுடைய மஜ்லிஸ், அவங்க உட்காரக்கூடிய அந்த கேதரிங்ல சஹாபாக்கள் யாரும் ஒருத்தர் கூட பேச மாட்டாங்க, பக்கத்துல பேச மாட்டாங்க. ஆமா, ரசூலுல்லாஹ்வோட கேள்வி கேட்கவே அவங்க பயப்படுவாங்க. கேள்வி கேட்கும்போது ரொம்ப யோசிச்சு தான் கேட்பாங்க. அவ்வளவு ஹம்பிள்னஸோட மார்க்கத்தை, தீனை படிச்சுக்கிட்டாங்க. எப்ப நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் போல தீனை படிக்கிறது, ரொம்ப கவனம் செலுத்துறது, அமைதியா இருக்குது, இப்படி நீங்க படிக்கிறீங்களோ அப்பதான் உண்மையிலே உங்களுக்கு இல்மு கிடைக்கும், தீன் உங்களுக்கு வந்து சேரும். இல்லைன்னா பக்கத்தில் விட்டு இப்படி இப்படி பேசிட்டு இருக்கிறது, அப்புறம் அந்த கார்பெட்டை நோண்டிட்டு இருக்கிறது, அதுல இருக்கிற நூலை உரிச்சு எடுக்கிறது, பிரிச்சு எடுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்து கடைசியில் உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, கவனம். கடைசி, he did not care much for the luxurious of the world. இந்த உலகத்துடைய வசதிகள், ஆடம்பரங்கள்ல ரசூலுல்லாஹ் ஒரு காலம் கேர் பண்ணவே இல்லை. அது எதிர்பார்த்துக்கிட்டு அது கிடைக்குமே கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்தாங்களா?
மோஸ்ட்லி அவங்க எப்பவுமே இதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க. He never allowed them to distract him from his responsibility of guiding the people. ரசூலுல்லாஹ் இந்த தனக்கு ஏதோ ஒரு சில ஆடம்பரம், ஏதோ ஒரு வசதிகள் வருது, அது எதையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. எதுக்குன்னா தன்னுடைய வேலை செய்யறதுக்கு, தன்னுடைய பொறுப்பை முடிக்கிறதுக்கு அதெல்லாம் குறுக்க வந்து டிஸ்ட்ராக்ஷனா, இடையூறா, நடுவில் ஒரு தொல்லையா வர்றதுக்கு ரசூலை விடவே மாட்டாங்க. மக்களுக்கு கைட் பண்றதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. இப்படித்தான் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு வரக்கூடிய தொந்தரவுகள், கஷ்டங்கள் எப்படி இருந்தாலும் அதை டீல் பண்ணாங்க. அப்போ நாம ஒன்று தெரிஞ்சுக்கணும். முதல்ல அல்லாஹ் நம்ம ஏன் படைச்சானோ அந்த நோக்கத்துல தெளிவா இருக்கணும். அதுல ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கணும். நம்மளுக்கு அதுல தாட் கிளாரிட்டி இருக்கணும். அல்லாஹ் நம்ம படைச்சது அவனை வணங்க, நம்முடைய நபியை ஃபாலோ பண்ண, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க. அப்போ இந்த விஷயத்துல எழுந்து நில்லுங்க. அந்த மாதிரி தப்பான காரியம் செய்யக்கூடாது. உங்களுடைய அந்த பவுச்சை வந்து ஒரு மாதிரியா வச்சு சவுண்டு கொடுக்கறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. சரியா கவனிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எதுக்காக படைச்சானோ அந்த நோக்கத்தின்படி அந்த தெளிவான அறிவு அதை நமக்கு சொல்லி கொடுத்து மட்டுமில்ல, அதுக்கு அதை தடுக்கக்கூடிய எவ்வளவு தொல்லை வந்த நேரத்திலையும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம பொறுமையாக இந்த வாழ்க்கையை மிக அழகாக நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நபி நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் when did he die? எப்போது நம்முடைய நபி இறந்தார்கள்? and how many years did he live for? எத்தனை வருஷங்கள் ரசூலுல்லாஹ் வாழ்ந்தார்கள்? அதைத்தான் நம்ம பேசி இப்ப கேட்டு நம்ம நம்முடைய சீராவை இன்னைக்கு நிறைவு செய்யறோம். கவனமா கேளுங்க. அப்படி அங்க போய் உட்காருங்க. இப்ராஹிமும் அவனும் யாக்கூபும் வெளியே போய் வாஷ்ரூம் போறேன்னு சொல்லிட்டு விளையாண்டுருக்காங்க. அங்க வாஷ்ரூம் இல்ல. இப்ப கவனமா கேளுங்க. மற்றவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு வந்து சொல்லாதீங்க. அதனுடைய வேலை உங்களுக்கு இல்லை. அதீக் கவனிங்க. யாரு என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத சொல்ற வேலை உங்களுக்கு இல்லை. அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு கேட்டா, நீங்க இங்க என்ன சொல்லப்படுது அதை கவனிக்கிறது, அதை ஃபாலோ பண்றது, அதுதான். அவன் மற்றவங்களுடைய குறைகளை சொல்ற பழக்கத்தை நிறுத்தணும். வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறது, அவன் அப்படி சொன்னான், இவன் இப்படி பண்றான், அவர் அங்க பண்ணாரு, இதை பண்ணாரு, இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு. அதீக் இங்க கவனிங்க. மற்றவங்களுடைய குறைகள் சொல்லாதீங்க. கம்ப்ளைண்ட், நோ கம்ப்ளைண்ட்ஸ் அபவுட் எனி ஒன். அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஓகே, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். அதுக்கு தான் சிசிடிவி கேமரா இருக்குது, ஆள்கள் இருக்கிறாங்க, வார்டன் இருக்கிறாங்க, மற்ற டீச்சர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு தடவை தப்பிச்சாலும் இன்னொரு நேரத்தில் கண்டுபிடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் நீங்கள் கவனிங்க, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது இறந்தார்கள், எத்தனை வருஷங்கள் வாழ்ந்தார்கள்? The Prophet ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் lived for 63 years. எத்தனை வருஷம்? 63 வருஷம். 40 years before prophethood. அதுல 63ல 40 வருஷங்கிறது ரசூலுல்லாஹ் நபியாருக்கு முன்னாடி உள்ளது. And then 23 years as a prophet and messenger. 40 வயசுல ரசூலுல்லாஹ் நபியானதுல இருந்து மௌத்தார வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஒரு ப்ராஃபட், ஒரு நபியாக, ஒரு மெசஞ்சர், ஒரு ரசூலாக வாழ்ந்தார்கள். ஓகே. Of these 23 years, 23 வருஷங்கள் he lived 13 in Makkah. நாம இதெல்லாம் படிச்சது தானே. 23 வருஷத்துல ரசூலுல்லாஹ் முதல்ல நபியானோட எத்தனை வருஷம் மக்கால வாழ்ந்தாங்க? 13 வருஷம். And 10 in Medina. மதீனால எத்தனை வருஷம்? 10 வருஷம். When he died, அங்க மதீனாவுல தான் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தார்கள், மௌத்தானாங்க. He died 632 of the Christian era. It means 632 years after the supposed birth of Isa, Jesus alayhi salatu wasalam. Rasulullah sallallahu alayhi wasallam 632வது வருஷம் இறந்தாங்க. இப்போ வந்து எத்தனை? 2026, 2026. ரசூலுல்லாஹ் இறந்தது எப்ப? 632. இப்போ ஒரு क्वेश्चन கேக்குறேன். ரசூலுல்லாஹ் பிறந்த வருஷம் என்ன? கை மட்டும் தூக்குங்க. ஆன்சர் உடனே சொல்லக்கூடாது, கைதான் தூக்க சொல்லுங்க. ஓகே, கரெக்ட்.
570, 570. 570வது வருஷம் ரசூல்லா பிறந்தாங்க. 632வது வருஷம் ரசூல்லா இறந்தாங்க. அப்ப 63 வருஷம் ரசூல்லா இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. சரியா? May peace and blessings be upon the prophet of Islam and all his followers. அல்லாஹ்வுடைய அமைதி சாந்தியும் அருளும், சரியா, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமுடைய தூதர் நபி அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியவர்கள் மீதும் உண்டாவதாக. May he reward the prophet on our behalf and on behalf of Islam. அல்லாஹ் நம்முடைய நபிக்கு மிகப்பெரிய கூலிய அந்தஸ்தை கொடுப்பான். சரியா? நம்முடைய துவா அதோட அவங்களுக்கு எப்போதுமே நம்ம ஸலவாத் ஓதிக்கிட்டு இருப்போம். இஸ்லாம் சார்பா வந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ரிவார்டை கொடுப்பான். May Allah enlighten those who are ignorant regarding the prophet and guide those who are misguided. அல்லாஹ் யார் நம்முடைய நபியை பற்றி அறியாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வழியை காட்டட்டும், துவா செய்கிறோம். யாரெல்லாம் வழிகட்டு தவறான பாதையில் போனாங்க அவங்களுக்கு நம்முடைய நபியை அறிய வைத்து அல்லாஹ் வழிகாட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சீராவை எழுதிய ஆசிரியர் முடிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு நாம நம்முடைய சீரா, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஸ்டரி, ஸ்டோரி ஆஃப் த ப்ராஃபட் அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சிட்டோம். சரியா? ஜஸ்ட் 7 பேஜஸ்ல மாஷா அல்லாஹ் வரிக்கு வரி, சென்டென்ஸ், வேர்ட்ஸ் நம்ம படிச்சு முடிச்சிருக்கிறோம். இப்போ நீங்க அடுத்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது? இந்த சீரா உங்களுக்கு தெரியும், உங்கள்கிட்ட இருக்கிற பிரிண்ட் அவுட். சரியா? இந்த பிரிண்ட் அவுட்டை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாமே கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மாடல்ல இருக்குது. ஓகே, என்ன the basic சீரா ஆஃப் த ப்ராஃபட் ஆஃப் இஸ்லாம். இந்த சீராவில் இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாடல்லையும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பேன் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் செஷன் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கு ஆன்சரை ஓரலா ஃபர்ஸ்ட் கேட்போம். ஓகே, அந்த ஓரலா கேட்கும்போது யார்கிட்ட வேணா கேட்பேன், அவங்க வந்து ஆன்சர் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அதை இங்கிலீஷ்லயும் கேட்கலாம், இல்லை தமிழ்லையும் கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க ஆன்சர் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். நாளைய செஷன் நம்முடைய சீராவுடைய ஓரல் எக்ஸாமினேஷன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.